ஆரம்பத்தில் ஆம் ஹோலில் நான் பண்ண மிஸ்டேக் இப்போ நான் கற்றுக்கிட்டு நல்லபடியாக வந்துட்டுருக்க ஒரு டிப்ஸ் என்னென்னா, எப்போவும் ஆம் ஹோல் வெட்டினதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்கேருந்து ஃபஸ்ட் நான் அளந்து பார்த்துட்டுருந்தேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஆம் ஹோல் வந்து 8 வருது. நான் அப்படியே என்ன பண்ணுவேன்னா, டேப் வச்சுட்டு இதில் இந்த லைனில் அப்படியே நான் செக் பண்ணி பார்ப்பேன். அதாவது இந்த லைனில் இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கம்மியாக தான் வரும். ஒரு 7 1/2 அந்த மாதிரி வரும். அப்போ நமக்கு 8 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன பண்ணிடுவேன்னா, இதை கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணி, இங்கே கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் இறக்கி வெட்டி இது பண்ணிடுவேன். அப்போ லாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆம் ஹோலோட சைஸ் வந்து எனக்கு எப்போவுமே பெருசாயிட்டே வந்திருக்கு. அதில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்ம இங்கே எடுக்கும்போது ரெடி அளவில் தான் நம்ம எடுக்கிறோம் அளவை. ரெடி அளவில் எடுக்கிறோம். ஆனால் இங்கே நான் வச்சு அளந்து பார்த்துட்டு இருந்தது, ஸ்டிச்சிங்கோட இடத்துல வச்சு அளந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். அதுதான் இதில் பண்ண மிஸ்டேக். நான் இங்கே நம்ம ரெடி அளவில் இருந்து எடுக்கும்போது, நம்ம கரெக்டாக இந்த ரெடி அளவில் வச்சு நான் அப்படியே அளந்து பார்த்தேன்னா, சேம் இங்கே வர 8 எனக்கு இங்கேயும் 8 வந்துடும். நம்ம அந்த ரெடி அளவில் வச்சும் எடுக்கும்போது, இங்கேயும் ரெடியில் தான் வைக்கணுமே தவிர, நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கதோட சேர்த்து நம்ம மார்க் பண்ண அளந்து பார்த்தோம் அப்படின்னா, தப்பாக தான் வரும். இது நான் ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்த மிஸ்டேக். அப்புறமா கற்றுக்கிட்டு மாற்றுனது. உங்கள யாராவது இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களும் எப்பவுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க.